இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உமது ரத்தத்தால் எங்களை கழுவுமாண்டவரை தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து மனக்கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை ஞானத்தை புரிதலும் ஆண்டவரை இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. மாதமா எங்களுக்காக ஜெபியும் இயேசுவே நன்றி. கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரை ஞானத்தை புரிதலும் இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. இன்னைக்கு எஸ்தரின் புத்தகத்தை நம்ம இன்னைக்கு தொடங்குறோம். எஸ்தரோட புத்தகத்தை பத்தி நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு ஆஹ் யார் எழுதுனா அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இல்லாதனால அதை பத்தி நம்ம இன்னைக்கு சிந்திக்கல. ஆனா முக்கியமான நம்ம விஷயம் நம்ம முதல் ம், விஷயம் நமக்கு சிந்திக்க போறது என்னன்னா, மொர்தெகாய் ஒரு கனவை காணுகின்றார். கனவுல சில முக்கியமான விஷயங்கள் கடவுள் வெளிப்படுத்துதல் நம்ம இங்க பார்க்கிறோம். அது வழியாக அவர் சரி ஒரு ஆஹ் நல்ல ஒரு காரியத்தை அவர் செய்கின்றார். அந்த அரசரை காப்பாத்துகின்றார். இந்த கனவு அப்படின்றது மொர்தெகாய் பார்த்ததை போல் நம்மளும் பல கனவுகளை நம்ம வாழ்க்கையில பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்த கனவுனா என்ன, கனவு எதற்காக, கனவு வழியாக கடவுள் என்னென்ன சொல்ல விரும்புகின்றார் அப்படின்றத இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்குவோம். இந்த கனவு அப்படின்றது பழைய ஆகமத்துல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா கடவுள் சொல்லுவார். எண்ணிக்கை நூல் 12வது அதிகாரம் 6வது வசனத்துல, என் வார்த்தையை கேள், ஒரு தீர்க்க தரிசனம் வழியாக நான் ஒரு காட்சி வழியாக நான் என்னை வெளிப்படுத்துவேன், ஒரு கனவு வழியாக நான் அவங்க கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கை நூல் 12:6 வாசிக்கிறீங்களா? அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால், ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆமீன். ஆமீன். தொடக்க நூல் 41வது அதிகாரம் 8வது வசனம். தொடக்க நூல் 41:8 பாத்தீங்கன்னா, பரஹோ அது கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் இந்த கனவு வழியாக கடவுள் பேசுவார். முக்கியமா இவர் அதிகாரத்துல இருக்கின்ற நபர்கள்ட்ட கடவுள் முக்கியமா பேசுவார். இந்த ஃபாரோ கிட்ட அந்த காலகட்டத்துல ஒரு பற்றாக்குறை வரப்போகுதுன்னு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அந்த வெளிப்படுத்தல் என்ன அப்படின்னு புரியாம அவர் தத்தளிக்கின்றார். அப்ப நிறைய பேர் இந்த கனவை வெளிப்படுது, அதோட அர்த்தம் என்ன, உள்ள அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்லி தனியா நிறைய நபர்களை வைத்திருந்தார்கள். ஏன் தொடக்க நூல் 41:8 எடுத்து வாசித்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அவர் அந்த கனவு பத்தி விளக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் அழைக்கின்றார். ஆனா யாருக்குமே இதோட விளக்கத்தை சொல்ல முடியல. வாசிக்கிறீங்களா? தொடக்க நூல் 41:8. காலையில் அவன் மனங்கலக்கமுற எகிப்து நாட்டிலுள்ள எல்லா மந்திரவாதிகளையும் ஞானிகளையும் வரவழைத்து தன் கனவுகளை எடுத்துரைத்தான். ஆனால் அவற்றை அவனுக்கு விளக்கி கூறுவார் எவரும் இல்லை. ஆமீன். ஆமீன். இது வழியாக கடவுள் யோசேப்பை உயர்த்துகின்றார். இது நம்ம இப்போ இது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, கிறிஸ்துவம்னா என்ன அப்படின்னு ஒரு ஆண்டவரை தெரியாத ஒரு நபர், இப்ப இந்த சாரோவை போல தெரியாத நபர் கேட்டார் அப்படின்னு சொன்னா, இது ஒரு உறவு. உறவு அப்படின்னு சொல்லி சுருக்கமாக விண்ணக தந்தையோட ஒரு உறவு, இயேசு ஆண்டவரோட நம்ம ஒரு உறவு, மாதாமோட ஒரு ஆவியானவரோட ஒரு உறவு அப்படின்னு சொல்லலாம். திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது வசனம் பாத்தீங்கன்னா, அவரு கதவு அருகில் நம்ம இதய கதவை நோக்கி அவர் தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நம்மோட பேசுவதற்காக, நம்மளோட உறவாடுவதற்காக. அவரு சத்தமா நம்மளை அழைத்து அவர் பேசுகின்றார். இந்த கனவு நல்ல ஒரு அற்புதம், முக்கியமான வழி, அவர் பேசுகின்ற முக்கியமான ஒரு வழி. திருவெளிப்பாடு 3:20 வாசிக்கிறீங்களா? நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். ஆமீன். ஆமீன். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 27வது வசனம் எடுத்து வாசி பாருங்க. இது என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்பார்கள், அவருக்கு என்னை தெரியும், அவர் என்ன பின்தொடர்வார்கள் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம கத்துக்க போற இந்த கனவுகள் அப்படின்றது ரொம்ப நமக்கு முக்கியமானது. நமக்கு நல்லா கூர்ந்து கவனிங்க. யோவான் நற்செய்தி 10:27 வாசிக்கிறீங்களா? என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஆமீன். எதற்காக இந்த பின்தொடரல்? அவரு நம்மளை வழி நடத்துவதற்காக, நமக்கு சொல்லித் தருவது எப்படி நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஏற்றபடியாக வாழணும் அப்படின்றது. அதுலதான் நமக்கு ஆசை இருக்கு.
திருப்பாடல் 32ல 8வது வசனம், நான் உன்னை வழி நடத்துவேன், என்னோட அன்பின் கண்ணை வந்து நம்ம மேல வைத்து அவர் நம்மளை வழி நடத்த விரும்புகின்றார் இந்த கனவுகள் வழியாக. திருப்பாடல் 32:8 வாசிக்கிறீங்களா? ஆனால் உண்மையில் எல்லாம் வல்லவரின் மூச்சே, மனிதரில் இருக்கும் அந்த ஆவியே உயிர்த்துணர்வை அளிக்கின்றது. ஆமீன். இல்ல, யோபு 32:8. திருப்பாடல் 32:8. 32:8. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். ஆமீன். ஆமீன். அவர் வந்து நம்மளை வழி நடத்துவதற்காக இந்த கனவு, இந்த காட்சிகள் வழியாக நம்மள ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தணும்னு விரும்புகின்றார். யோசேப்போட இந்த ஃபரோவோட கனவை யோசேப்பு வந்து வெளிப்படுத்தின உடனே அவருக்கு இந்த ஞானம், கடவுள் அந்த ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை வந்து பயன்படுத்துகின்றார்கள். இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த கனவு ஓகே சரி, பல பேர்கிட்ட உங்ககிட்ட கனவு வழியாக பேசுகின்றார். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? முதல் முக்கியமான விஷயம் அப்படின்றது நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்தின் வழியாக நம்ம இதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். தானியேலுக்கு ஒரு கனவு, இவர் யாரு, அந்த காலகட்டத்தில் நெபுகத்நேசருக்கு ஒரு கனவு வரும்போது அவர் என்ன செய்யறாரு? அவர் ஜெபத்துல வைக்கின்றார். அப்ப வந்து அந்த மறைபொருளை ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துகின்றார். தானியேல் நூல் 6வது அதிகாரம் நினைக்கிறார். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு ஜெபிப்பார், ஜெபத்துல அவர் வெளிப்படுத்துவார், கடவுள் வெளிப்படுத்துகின்றார். கடவுள் நமக்கு இது ஒரு தனி விதமான ஒரு கிஃப்ட், அது வெளிப்படுத்துதல் அப்படின்றது. ஆனா அதே நேரத்துல நமக்கு வந்து சில விஷயங்கள் விபிலியத்தை வைத்து சில ஆண்டவர் வந்து நேரடியான ஒரு சில கனவுகள்லாம் நேரடியான கனவுகளா இருக்கும். கனவுலயே சில வெவ்வேறு விதமான கனவுகள் இருக்கு. சில அடையாளங்களை பயன்படுத்தி ஆண்டவர் பேசுவார். சில கனவுகள்லாம் நேரடியாக சில கனவுகளாக இருக்கும். இந்த கனவுகள் ஒரு எடுத்துக்காட்டுக்காக இங்க வந்து ஒரு யானையை, இப்ப யானை பாக்குறீங்க, கனவுல வந்து ஒரு யானையை பாக்குறீங்க. யானையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயத்துக்கெல்லாம் வந்து நேரடியான சில அர்த்தங்கள் இருக்கும். இந்த யானையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யானைக்கு வந்து இந்த மெமரி, அதோட கனவு, அதோட எல்லாமே வந்து அது ஞாபகம் வச்சுக்குமாமா. அதே மாதிரி சில பேருக்கு அந்த அந்த நினைவுல கசப்பான நினைவுகள் வழியாக அந்த யானை அவங்கள விரட்டிட்டு வர மாதிரிலாம் வந்து விஷயம் கனவு பார்ப்பாங்க. அந்த கடந்த கால சிந்தனைகள் அவங்கள வந்து வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அது பாம்பு சில சோதனைகள், சில சாத்தா வந்து சில சோதனைகள் அவங்கள வந்து விரட்டிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி சில விஷயங்கள் வந்து நேரடியா ஆனா சில அடையாளங்கள் நேரடியான ஒரு சில கனவுகள் வழியாக கடவுள் பேசுவார். அப்போ இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா, கொஞ்சம் ஆழமான கனவுகளும் இருக்கின்றது. இப்ப தண்ணீர் எல்லாம் பார்த்தோம்னா வந்து ஆவியானவரும் அடையாளம். இப்போ ஒருத்தருங்க கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தவங்க வந்து கனவு வந்தது, பிரதர் அதோட அர்த்தம் என்னன்னு புரியல, உங்களால உங்களுக்கு இது கேட்கும் போது உங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு கேட்டாங்க. எப்படின்னா ஒரு டேப்புக்கு அடியில நல்ல தண்ணீர் இருக்கிற ஒரு டம்ளர் இருக்கு. அந்த டம்ளர் நல்ல தண்ணீர், கிளீனான தண்ணி. ஆனா அந்த டேப்ல இருந்து அசுத்தமான தண்ணி, கெட்ட தண்ணி வந்து உள்ள வந்துகிட்டு இருக்கு. அதோட அர்த்தம் வந்து அந்த நபர் வந்து ஒரு சில தேவையற்ற, அது ரொம்ப மோசம், ரொம்ப மோசம்னு இல்லை, தேவையற்ற விஷயங்கள் வந்து மொபைல்ல பார்த்துட்டு இருக்காங்க. அது வழியாக அவங்களுக்கு ஆண்டவர் தருகின்ற கிருபை அப்படின்றது மோசமாகிட்டு இருக்கு. கடவுளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி சென்றுகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. சில இந்த உலக சார்ந்த சிந்தனை வழியாக நம்ம மெதுவா சாத்தா வந்து நம்மள கொண்டு போயிடுவான். நேரடியா நம்மள பாவத்துல விளைவிக்க முடியாது. அதனால இந்த மாதிரி இந்த கனவு வழியாக அதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அந்த விஷயங்கள்லாம் பாக்குறது நிறுத்துங்க, ஆன்மீக விஷயத்தை அதுல விதைங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஆனா இதே வந்து சில கனவுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதெல்லாம் வந்து நம்மளால அவ்வளவு எளிதாலாம் சுத்தமான புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு நபர் நான் வந்து வழி நடத்திட்டு இருக்கிற நபர் வந்து எப்படின்னா, கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி 2019 அந்த டைம்ல ஒரு செப்டம்பர் அந்த மாதிரி இருக்கும். கொரோனா ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்த கனவு எப்படி அப்படின்னா, ஒரு பில்டிங், ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர் மாதிரி 8 மாடி 10 மாடி பில்டிங் இருக்கு.
அதுக்கு மேல வந்து ஒரு ஏரோப்ளேன் போய்கிட்டு இருக்கு. அந்த ஏரோப்ளேன்ல இருந்து நபர்கள் அங்கிருந்து கீழே விழுறாங்க. ஆனா அவங்க விழ விழ என்ன ஆகுதுன்னா, இந்த பில்டிங், இந்த 8 மாடி பில்டிங்ல இருந்தும் ஆளுங்க வந்து ஒருத்தரா விழுறாங்க. கீழே விழுறாங்க, எல்லாரும் வந்து விழுந்துகிட்டே இருக்கிறாங்க. மேல இருந்து அவங்க விழ விழ இவங்க விழுந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நமக்கு அது தெரியும், கொரோனாவோட எப்படி கொரோனா வந்தது. ஃபிளைட்ல தான் வந்து நிறைய பேர் அங்க வெளிநாட்டுல இருந்து வரும்போது நமக்கு கொரோனா வந்தது. அதே மாதிரி இது அதோட அடையாளங்கள் தான் இதெல்லாம். அந்த நேரத்துல அவங்க எங்கிட்ட சொன்னாங்க, எனக்கும் அது புரியல. ஜெபத்திலயும் வைக்கிறதுக்கு நம்ம மறந்துட்டேன். ஆனா அது ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை. இதுக்குன்னு சரி ஒரு 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 காரணங்கள் இருக்கு. எதற்காக இந்த இந்த கனவுகள், இது வழியாக என்னென்ன நமக்கு புரிஞ்சுக்கலாம், எதற்காக இந்த கனவுகள். முதல்ல வந்து இது எச்சரிக்கையாக. மத்தேயு 27வது அதிகாரம் 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பீலாத்தின் மனைவிக்கு ஒரு எச்சரிக்கை கடவுள் தருகின்றார். இவர் வந்து நீதியானவர் அப்படின்னு. ஆண்டவர் எல்லா முக்கியமா அதிகாரிகள்கிட்டயும், இல்ல முக்கியமான நபர்கள்கிட்டயும் ஆண்டவர் வழி நடத்த நபர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு கனவுகள் வழியாகவும் காட்சிகள் வழியாகவும் பேசுவார். மத்தேயு 27:19 வாசிக்கிறீங்களா? நீங்க விரும்பணும் இந்த கனவு வழியாக பேசணும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆமீன். ஆமீன். இது திருத்தூதர் பணிகள் 18வது அதிகாரம். திருத்தூதர் பணிகள் 18வது அதிகாரத்துல 9, 10 எடுத்து வாசிங்கன்னா, பவுலுக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஊக்கம் தருகின்றார். இந்த கனவுகள் வழியாக ஊக்கம் தருவதற்கு நம்ம அதுக்கும் வந்து இந்த கனவுகள் வழியாக அவர் ஊக்கம் தருவார். வாசிக்கிறீங்களா? திருத்தூதர் பணிகள் 18ல 9, 10. இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்க போவதில்லை, இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். ஆமீன். ஆமீன். அதே மாதிரி நம்மள வழி நடத்துவார், நம்மளுக்கு சொல்லி தருவார் சில விஷயங்கள் கனவுகள் வழியாக. பல பேர் வந்து இந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். திருப்பாடல் 16வது அதிகாரத்துல 7வது வசனம் தாவீது சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் வந்து நைட்லயும் வந்து சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. திருப்பாடல் 16:7 வாசிக்கிறீங்களா? இது வந்து இந்த திருத்தூதர் பணிகள் நம்ம வாசிச்சது அது வந்து கனவுன்னு சொல்லலைனாலும், பொதுவாக முதல்ல கனவு அப்படின்றத விட நேரடி இந்த காட்சிகள் நைட்ல வந்தது அப்படின்றது நாங்க கனவு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். திருப்பாடல் 16:7 எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன், இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆமீன். ஆமீன். இரவில் கூட நம்ம வந்து அவர் சொல்லி தருவார் நமக்கு. இது மட்டும் கிடையாது, இன்னும் பல விதத்துக்காக அவரோட திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த கனவு வழியாக அவர் பேசுவார். திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக, நம்மளை காப்பாற்றுவதற்காக, பல பிரச்சனைகள்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு நபர் வந்து அற்புதமா ஒரு கேள்வி கேட்டார். இந்த சோதனை எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் டெஸ்ட் ஒரு டீச்சர் டெஸ்ட் வைக்கிற மாதிரி சோதனை எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஆன்சர் பேப்பர் எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு நபர் என்கிட்ட கேட்டான். இதுதான் ஆன்சர் பேப்பர். நம்ம வந்து ஆண்டவரோட ஜெபத்துல, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க. ஒரு நபர்கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இது எனக்கு வந்து அவ்வளவு நேரம் இல்லை ஜெபிக்கிறதுக்கு, ஜெபிக்கிறேன் ஆனா அந்த அளவுக்கு நமக்கு நேரம் கிடைக்குமா, பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் கொடுத்ததுதான், நீ வந்து கனவு வழியாக கடவுள்கிட்ட பேசுறதுக்காக நீ ஜெபி அப்படின்னு சொன்னா, அவருக்கு அடுத்த நாள்ல இருந்து அவருக்கு கனவு வர ஆரம்பிச்சு. ஆண்டவர் வந்து அவர்கிட்ட கனவு வழியாக பேச ஆரம்பிச்சார். கனவு வழியாக கடவுள் அவரை வழி நடத்த ஆரம்பிச்சார். அதனால எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் கரத்துல ஒரு தீர்வு இருக்கு. அந்த தீர்வு நம்ம பிரச்சனைக்கு போனதுக்கு அப்புறம் அது கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அவர் பிள்ளைகளுக்கு அவர் முன்கூட்டியே வெளிப்படுத்துவார். நீங்க அதை கேட்கறதுக்கு ஆசைப்படுறீங்களா, உங்களை முன்னாடியே தயார்படுத்துவார் அவர் பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி. நீங்க நம்ம அந்த பிரச்சனை வர நேரத்தை பார்த்து கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. அது முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அதே நேரத்தில் இந்த கனவு எங்கிருந்து வருதுன்னு நம்ம சீர்தூக்கி பார்க்கணும்.
1 யோவான் 4வது அதிகாரத்துல 1வது வசனம். எல்லா கனவும் வந்து ம், எல்லா ஆவியானவற்றிலிருந்து வர கனவு கிடையாது. நம்ம ஒரு சில பயத்துல இருந்தாலும் வேற விதமான சில கனவுகள்லாம் வரலாம். 1 யோவான் 4வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? தொடக்க முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு நர்ந்தோம். ஆமீன். இல்ல 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பல உலகெங்கும் தோன்றியுள்ளனர். ஆமேன். ஆமீன். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப நாம கவனமாக இருக்கணும். இது ஒரு விதமான ஒரு கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10ல இருந்து 12 வரைக்கும் வாசிங்கன்னா அது ஒரு கிஃப்ட். முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், நம்ம வாசிக்க நேரம் இல்லாதனால நம்ம போல இணை சட்ட நூல் 13வது அதிகாரம் 1ல இருந்து 5. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தேவையான ஒரு விஷயம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, இந்த ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அது நடந்தாலும் நடந்துட்டு அதோட நம்ம பலன் நம்ம பார்க்கணும். பலன் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பலன் என்னன்னா அவர் சொல்றாரு, நம்ம வேற கடவுளை போய் நம்ம ஆராதிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா நம்ம அதை செவி சாய்க்க கூடாது. ஆண்டவர் அது வழியாக சோதிக்கின்றார். நம்ம புரிஞ்சுக்க ஆண்டவர் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாமே வந்து நடந்துடுச்சு அப்படின்றதுனால அது வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் காட்டுகின்ற வழியில் அது நடந்ததா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற விதத்தில் நேற்றுக்கு தியானித்த அவரை மகிமைப்படுத்துகின்ற விதத்தில் இது நடந்ததா அப்படின்னு சொல்லி அது முக்கியமா மைய கருத்தா வச்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் நம்ம சிந்திக்கின்ற அனைத்து விஷயங்களையும். நான் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக நீங்க வந்து வேற ஒரு இது ஆராதிங்க அப்படின்னு சொன்னா கேட்காதீங்க. இணை சட்ட நூல் 13வது அதிகாரம் 1ல இருந்து 5 வாசிக்கிறீங்களா? உங்கள் நடுவில் ஓர் இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் தோன்றி உங்களிடையே ஓர் அடையாளம் அல்லது அருஞ்செயல் காட்டுவேன் என்று சொல்லலாம். ஆனால் அவன் சொல்வது போல் அடையாளம் அல்லது அருஞ்செயல் நடக்கலாம். அதன்பின் அவன், வாருங்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் புரிவோம் என்று கூறலாம். அவை நீங்கள் அறியாதவை. அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவனின் சொற்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூர்கின்றீர்களா என்று அவர் உங்களை சோதிக்கின்றார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு அஞ்சி அவர் தம் கட்டளைகளை கடைபிடித்து அவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியம் செய்து அவரை பற்றி கொள்ளுங்கள். ஆனால் அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் கொல்லப்பட வேண்டும். ஏனெனில் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்த அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக அவர் உங்களை வாழச் சொன்ன வழிகளில் இருந்து விலகிச் செய்ய அவன் தூண்டினான். இத்தகைய தீமையை உங்களிடமிருந்து கருவுறுங்கள். ஆமீன். ஆமீன். அதனால அதோட பலன் அது என்ன பலன் தருகின்றது, அது கடவுளை மகிமைப்படுத்துகின்ற ஒரு பலனாக இருந்தா நம்ம அது ஒத்துக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம ஆண்டவரின் பாதையில், அதாவது பிபிலியத்தை தெரிஞ்சிருக்கணும், ஆண்டவர் எப்படி விரும்புவாரு புரிஞ்சிருக்கணும். அது நம்ம எளிதாக இருக்கும். திருத்துதர் பணிகள் 16வது அதிகாரம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பெண்மணி பவுலு பின்னாடி போயிட்டு இவங்கதான் விண்ணக தந்தையோட அவங்க ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மீட்பின் வழியை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி உண்மையாதான் சொல்றாங்க. ஆனா வேற பல பேர்கிட்ட உண்மையை சொல்லுவாங்க. ஆனா காசுக்காக, வேற சில விஷயத்திற்காக, அவங்க நோக்கம் சரியில்லை. அது வந்து அவங்க அது வழியாக ஸ்பிரிட் ஆஃப் டிவினேஷன் சொல்லுவாங்க. அதை வெளிப்படுத்துதல் ஆவி இருந்தா மட்டும் பத்தாது. அதோட பலன் என்ன, எதற்காக இது செய்யறாங்க, கடவுளின் மகிமைக்காக இது செய்யறாங்களா, அந்த நோக்கம் நம்ம ரொம்ப முக்கியமாக சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இருக்கு. இதை வாசிக்க தேவையில்ல, நேரம் இல்லை.
திருத்தூதர் பணிகள்லயே 16வது அதிகாரம் 9, 10 எடுத்து மட்டும் வாசிச்சிடும். அதோட இப்போ ஒரு சாட்சியும் நம்ம கேட்போம். திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரம் 10, 9, 10 மட்டும் வாசிக்கிறீங்களா? பவுல் அங்கே இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சி பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்து உள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆமீன். ஆமேன். சோ இந்த மாதிரி ஒரு அழைத்துதல் வருது. அப்போ கனவுல இது ஆண்டவர் தராரா, ஆவியானவர் தராரா அப்படின்னு சிந்திக்கும் போது, இது ஆவியானவர் தராரா, இல்ல அசுத்த ஆவி ஏதாவது நம்மள வழி திசை திருப்பி கொண்டு போக பாக்குதா? இந்த நல்ல செயல்கள், இது ஒரு நல்ல செயல், ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு சிந்தனை. இந்த மாதிரி நற்செய்தியை ஒரு இடத்துல போய் சொல்லணும் அப்படின்லாம் வந்து சாத்தான் சொல்லவே மாட்டான். இதை விட ஒரு மேலான உங்களுக்கு பொறுப்புகள் இருக்கு, அதை விட்டு போக முடியாதுன்னா அது வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி நல்ல செயல்கள் அவங்க சிந்தனைகள் ஆவியானவர்கிட்ட இருந்து வருதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை போய் அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இன்னைக்கு நமக்குள்ள நம்ம இந்த கனவுக்காக கடவுள் நம்ம கிட்ட பேசணும். கனவுக்காகன்றது காட்சிகளுக்காகன்றது கிடையாது. கடவுள் நம்ம கிட்ட பேசணும். அவரோட வழிநடத்தல் நம்ம புரிஞ்சுக்கணும். அவருக்கு ஏற்றபடியாக நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னாடி செல்லணும். அவரோட நம்ம தவறான பாதைக்கு செல்லாம இருக்கணும். அந்த குறுகிய பாதையில் நம்ம நடக்கணும். அதுன்றதுக்காக ஒரு நபரை வழி நடத்தும் போது மேரி ஸ்டெல்லா வந்து அவங்க வாழ்க்கையில சில அனுபவங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த அனுபவங்களை பத்தி இப்போ ஒரு சாட்சி சொல்லுவாங்க. மேரி ஸ்டெல்லா இப்ப சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? இருக்கு. சொல்லுங்க சார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நான் வந்து மேரி ஸ்டெல்லாபாய், கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ளவ. நான் வந்து பைபிள் ஸ்டடியில கலந்துகிட்டது இது ஏப்ரல் மாசத்துல இருந்து ஒரு பிள்ளை என்னோட ஃப்ரெண்டு வந்த நேரம் தான் இதை ஆட் பண்ணி விட்டா. அதுல இருந்து தான் ஒவ்வொரு நாளும் நானும் அது கேட்டுட்டு அப்படி இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்த பிரதர், எங்க வீட்டுக்காரவங்களுக்கு ஆப்ரேஷன். 25ஆம் தேதி பிரதர் வந்து கன்னியாகுமரி வந்திருந்தாங்க. அப்ப நான் அவங்கள பார்த்தேன். பார்த்துட்டு அப்புறம் 25ஆம் தேதி அவங்க பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க. பேசிட்டே இருக்கும்போது, கடவுள் வந்து 3 மணிக்கு ப்ரேயர் பண்றதுக்காக விரும்புறாங்க, நீங்க செய்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அது வந்து எனக்கு கஷ்டமான நேரம். ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு ஏற்கனவே வந்து நல்ல நேரத்துல எனக்கு தூக்கம் கிடையாது. 11, 12 மணி இவ்வளவு மணி ஆகும் தூக்கம் வர்றதுக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, சரி நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அத ஆரம்பிச்சேன். அன்னில இருந்தே 26ஆம் தேதியில இருந்தே அந்த மாதிரி 3 மணிக்கு காலையில எந்திரிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கு பிறகு செப்டம்பர் 1 வாரத்துல கேட்டாங்க, 40 நாள் உங்களுக்கு பிடிச்ச காரியங்களை விட்டுட்டு 40 நாள் கடவுளுக்காக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லி தந்தாங்க. அப்ப நானும் சரி நம்மால முடிஞ்சா இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா டீ காஃபி எல்லாம் என்னால இருந்துக்கவே முடியாது. ஏன்னா அதுதான் என்னோட உலகமா இருந்துச்சு. எத்தனை டீ காஃபின்னு கணக்கு இல்லாம குடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்ப எனக்கு பிடிச்ச விஷயம்னா டீ காஃபி குடிக்கிறது. அதை எப்படி நிறுத்த முடியும்னு என்னால முடியவே இல்லை. ஆனாலும் சரி நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு. அதுக்கு கூட மறுபடியும் சொன்னாங்க, இதுக்கு கூட இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவை, ரொம்ப பிடிச்ச காரியங்க இன்னும் இதுக்கு கூட நீங்க உண்டுன்னா அந்த 40 நாளும் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் அந்த 40 நாளும் டீ, காஃபி, மீன், முட்டை, இறைச்சி, அப்புறம் அந்த ஸ்ப்ரே அடிக்கிறது, பொட்டு வைக்கிறது, இப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை எல்லாம் அந்த 40 நாளை நிறுத்திட்டு வந்து நான் கரெக்டா அந்த 3 மணிக்கு எழும்பி இந்த ஜெபிக்க ஆரம்பிச்சது. என்னால் அது வந்து ஆவியானவரோட வழி நடத்துதல் இல்லாம என்னால் அது செஞ்சிருக்கவே முடியாது. ஏன்னா நான் எல்லாம் அந்த நேரம் எல்லாம் எந்திரிக்க பார்ட்டி கிடையாது. நான் எல்லாம் எழும்பவே மாட்டேன். 3 மணி டைம் எல்லாம் நினைச்சு பார்க்க. ஏன்னா 1 மணி ஒரு மேலதான் நான் தூங்குறது. அப்படி தூங்கும்போது அந்த 3 மணி டைம் எல்லாம் நினைச்சு கூட பார்க்கவே என்னால முடியாது. ஆனா ஆவியானவர் அந்த இடத்துல இருந்து செயல்பட்டனாலதான் இந்த காரியங்கள் வந்து என்னால செய்ய முடிஞ்சது. அப்புறம் வந்து டவுட் ஒவ்வொரு இடத்துல வரும்போதெல்லாம் நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிப்பேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து இது பிரதர் சொன்னது மாதிரி இந்த கனவுகள் காட்சிகள் இப்படியெல்லாம் அப்ப ஜெபிக்கும் போது ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல. அப்ப எனக்கு வந்து இது எப்படி இது சாத்தியப்படும், கண்ணு மூடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி தெரிய வரும் அப்படின்னு ஒரு டவுட் முன்னாடியே இது உண்டு. இப்ப இல்ல, முன்னாடியே உண்டு. இந்த இது வந்து எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு நிஜமாட்டே வந்து நானு அப்படி யோசித்திருக்கேன். அப்படி இருக்கும்போதுதான் அப்படி 3 மணிக்கு இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அப்படி ஒவ்வொரு நாளும் அப்படி அந்த அந்த இது அந்த ஒரு நாள் வந்து கடவுள் என்னட்ட பேசுற மாதிரி இருந்து, நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னதும் போதாதுன்னு அந்த இஸ்ரவேலே பயப்படாதே அப்படின்னு அந்த பாட்டு அப்படியே என் மனசுக்குள்ளால அப்படி ஓடிக்கிட்டே இருந்தது. அப்புறம் வந்து 3வது ஒரு வாட்டி உன் கடனை எல்லாம் நான் அடைப்பேன், உன் தொழிலை ஆசீர்வதியும் அப்படின்னு ஒருத்தவங்க நம்ம கூட பேசும்போது எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி இதயத்தோட வந்து அப்படி பேசுறது நல்லா புரிய முடிஞ்சது. அப்புறம் உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு, அதுக்கு அப்புறம் ஒரு நாள் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே அப்படின்னாங்க. அப்புறம் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவேன் அப்படின்னு, கடைசியா வந்து துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே, ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு நமக்கு பரிச்சயப்பட்ட நல்லா வேண்டப்பட்டவங்க நல்லா பேசிட்டு இருக்கவங்க நம்ம கூட இருந்து பேசுறது மாதிரியே இந்த அனுபவம் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்நிய பாஷை, அது வரைக்கும் அந்நிய பாஷை இந்த அளவுக்கு வராது. ஆனா அதுக்கு பிறகு அந்நிய பாஷை சரளமா எங்க இருந்து இப்படி வந்ததுன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அந்நிய பாஷை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பிறகு இப்ப வந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அப்படி இருக்கும்போது காலையில அப்படி அந்த தூய ஆவியானவருக்காக ஜெபிக்கும்போது ஒரு பெரிய ஒரு கரம், இயேசுவோட கரம், அது வந்து இடது சைடுல இருந்து வலது சைடு வந்து என்னோட வலது கரத்தை கேட்டாங்க. அப்ப நான் அப்படி கண்ணு மூடிதான் இருக்கு, திறக்கையில. அதான் இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்னு நான் நினைச்சதுக்கு வந்து கடவுள் கொடுத்த எனக்கு நேரடியா அவங்க வந்து காமிச்சு தந்த விஷயம் இதெல்லாம். அப்ப கண்ணு மூடி இருக்கும்போது அந்த வலது கரத்தை வந்து நான் அவங்க கையில கொடுக்குறேன். அது வந்து பெரிய கரமா இருக்குது. நம்ம படத்துல எல்லாம் அந்த சில புக்ஸ்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, பெரிய கை அந்த மாதிரி சூப்பரா அந்த கை நல்லா அப்படி வருது. என்னோட கரத்தை கேட்காங்க, நான் என்னோட கரத்தை கொடுத்தேன். அதுக்கு அடுத்து ஒரு நாள் பார்த்தாச்சுன்னா நல்ல ஒரு வாசனை, ஜெபம் ஆரம்பிச்சுல இருந்து முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வாசனையை நம்ம இது வரைக்கும் அனுபவிச்சிருக்கவே மாட்டோம். அதெல்லாம் சொல்லவே நம்மளுக்கு சொல்லி அதை புரிய வைக்க முடியாது ஒருத்தருக்கு. அந்த மாதிரி அப்படியே வந்து நானு அதை அனுபவிச்சேன். அப்புறம் வந்து ஒரு போன வாரத்துல ஒரு ஆள் வந்து என்ன கிராஸ் ஆகி உக்காந்துட்டே இருந்தாங்க. ஆனா வந்து அவங்கள எனக்கு தெரிஞ்ச முகம் மாதிரியே தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு கிரீடம் அப்படி என் கண்ணு முன்னாடியே இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் அப்படி கிராஸ் ஆகி வருது. அது வந்து டார்க் சிவப்பு கல்லு பதிக்க வச்சு அப்படி அதை பார்த்தாலே அப்படி ஒரு அழகான ஒரு கலர் சிகப்பு, டார்க் சிகப்பு அப்படி வச்சுட்டு, அப்புறம் வந்து ஒரு முட்டை வந்து உடைக்கும் போது வந்து வெள்ளைக்கரு மஞ்சக்கரு இருந்துச்சு. 2வது ஒரு முட்டையை உடைக்கும் போது அந்த கோழி குஞ்சு கரு உண்டாகிறதுக்கு அந்த கரு அந்த பிளட் உள்ளால இருக்கும்ல, அது மாதிரி அப்படியே ஒண்ணு வந்து அப்படியே இருந்துச்சு. அது எதுக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா நான் சொல்றேன். அப்புறம் வந்து மாதா முந்தா நேத்து வந்து மாதா கையில வந்து குழந்தையோட வந்து எனக்கு காட்சி கொடுத்தாங்க. காலையில எல்லாமே அந்த 3 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சவர். இது எல்லாமே வந்து ஆண்டவரோட சித்தம் இல்லாம, தூய ஆவியானவரோட துணை இல்லாம இந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா அவங்கள தேட தேட தேட, ஏன்னா நான் 3 மணி டைம் எல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு டைம். இப்படி இருந்த பிறகு கூட எனக்கு வந்து உடம்புக்கு வந்து எந்த டயர்டும் கிடையாது. நான் வந்து ஃபுல்லா உடம்புல வந்து நிறைய வியாதி உள்ளவ, 94ல இருந்தே நிறைய வியாதிகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருந்த பிறகு கூட என்னால வந்து இப்படி 3 மணிக்கு எந்திரிக்கிறதுனால உடம்புக்கு வந்து எனக்கு எந்த டயர்டும் கிடையாது. நல்லா அந்த 3 மணி இது வரைக்கும் அவங்க சொன்ன 26ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் நிப்பாட்டினது கிடையாது. தியானம் சென்று தியானத்துக்கு போற நேரம் கூட அங்க இருந்து 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிச்சிருவேன். அது வந்து என்னால அதையெல்லாம் விடவே இனி முடியாதுன்னுள்ள அந்த மாதிரி ஒரு இதுக்கு எல்லாத்துக்குமே ஆவியானவரோட வழி நடத்தல் தான். அவர் என்னோட கூட இருந்து என்னை வழி நடத்திட்டே இருக்காரு. இன்னைக்கு காலையிலயும் எந்திரிச்சிருந்து ஜெபிக்கும். இப்ப வர வர ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஜெபிக்க புது புது அனுபவங்கள் கிடைக்குது.
முன்னாடி இருந்ததை விட அது எப்படி அது அனுபவிக்கும் போதுதான் அதோட அந்த சந்தோஷம், அந்த மனசுல எவ்வளவுதான் எந்த வீட்லயும் பிரச்சனைகள் இல்லாம இருக்கவே செய்யாது. எல்லா குடும்பத்திலயும் எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கு. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் உள்ளுக்குள்ளால மனசு சந்தோஷமாட்டே இருக்கு. அந்த சந்தோஷத்தை எல்லாம் நான் அனுபவிச்சு ரொம்ப காலம் ஆச்சு. ஏன்னா அவ்வளவு தூரம் குடும்பத்துல பிரச்சனைகள், பிரச்சனை 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 அப்படியாதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இன்னும் என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ளால அவ்வளவு ஒரு சந்தோஷம். எது நடந்தாலும் ஏசப்பா கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொரு நாளும் இப்போ இதை இப்படி நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து என்னோட சாட்சியை முடிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆமென். சோ நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து சில தனித்துவ ஜபத்தையும் பூசையும் அவங்க ரெண்டே விஷயம், தனித்துவ ஜபம் பூசை, சில விஷயங்களை விட்டு கொடுத்து சில 3 மணிக்கு ஜபிக்க முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது அற்புதமான ஆசீர்வாதம். இவங்க ஒரு ஒரு பெரிய ஆளோ, நான் ஒரு பெரிய ஆளோ இல்ல, என்ன கூட இருக்கிறவங்க பெரிய ஆள் அப்படி இல்லை. நம்ம உலகத்தை விட்டு கடவுளை நோக்கினோம் அப்படின்னு சொன்னா நம்ம பிரகாசம் அடையும். உள்ளத்துல எல்லா நேரத்திலையும் நம்ம மகிழ்ச்சியோட இருக்கலாம். பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஃபுல் நேரத்தையும் சந்தோஷத்தோட இருக்கக்கூடிய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்வார். Praise the Lord. Glory to God. God bless you. Have a nice day.